திருச்செந்தூர் முருகன் ஆசியோடு எல்லோரும் நலமுடன் வாழ நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வணங்கி சரவணபவ பரணி பாரதியின் அன்பான இனிய வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திர ஜோதிடத்தை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அப்ப அதாவது நட்சத்திரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். எந்த ஒரு கிரகங்களா இருந்தாலும் அந்த கிரகங்கள் ஏதாச்சும் ஒரு நட்சத்திரத்தில் இருக்கும். அதுதான் சார வாங்குறதுன்னு பேரு. அப்ப அந்த சாரத்துக்கு என்ன வேல்யூ, இந்த நட்சத்திரத்தை நம்ம ஏன் ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் வச்சு பார்க்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பதிவுகளை தான் யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை நம்ம வார வாரம் நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் சார்பாகவும் நம்முடைய பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனல் சார்பாகவும் இந்த ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம தொகுத்து வழங்கிட்டு இருக்கிறோம். அதனோட அடிப்படையில இன்னைக்கு யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்சத்திர ஜோதிடர் கோவை உயர்திரு நாங்க செல்லம்மா அண்ணன் தான் கூப்பிடுவோம், பாலமுருகன் அண்ணா அவர்கள் தான் யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிகழ்வுல இன்னைக்கு நம்மளுக்கு அற்புதமான முறையில பல்வேறு சூட்சமங்களை நம்மளுக்கு இன்னைக்கு தொகுத்து வழங்க போறாரு. வணக்கம். எல்லாம் வல்ல திருச்செந்தூர் முருகன் பொற்பாய்த்து பணிந்தும், அகத்தியர் பொற்பாய்த்து பணிந்தும், திருச்செங்கோடு செங்கோட்டனுடைய பொற்பாய்த்து பணிந்தும் அனைவருக்கும் சரவண பவ ஜோதிடர் குழு சார்பாக பரணி பாரதியருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கலந்து கொண்ட அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவா இந்த ஒரு மணி நேரத்தை நான் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் சொல்லி வீணடிச்சிருப்பேன். அது இன்னைக்கு எடுக்க முடியாத அளவுக்கு நேரடியாக பாடத்துக்குள்ள போவோம். ஏற்கனவே பரணி பாரதி அவர்கள் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு இந்த நட்சத்திரத்தை பத்தி வரப்ப நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நான் அதுவும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அந்த நட்சத்திரத்துல எது வேதை எது இதுன்னு இது பண்ணிட்டு அந்த வேதையினுடைய செயல்பாட்டுக்குள்ள செஞ்சிட்டு இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முழுவதும் இருக்கக்கூடிய அந்த 2 மணி நேரத்துல நான் ஒரு செயல்பாட்டுக்குள்ள நான் ஒரு புது சப்ஜெக்டுக்குள்ள இருக்க இதுக்குள்ள கொண்டு போறேன்னா உங்களுக்கு ஒரு நட்சத்திரங்கள் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா அவர் சொல்லியிருப்பார், இந்த 4வது பாதங்கள் இருக்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே ஒரு சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். எந்த ஒரு நட்சத்திரத்துடைய 4வது பாதத்துல, ஏன்னா அது 4வது பாதம் அம்சத்தில் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 இடத்துல தான் விழுகும். அப்ப அதுல ஒரு சிக்கலான ஒரு செயல்பாடுகள் அந்த 4வது பாதத்துல இருந்து கொண்டே இருக்கும். எல்லாத்துக்குமே 4ஆம் பாதத்தில் பிறந்தாவே அங்க ஒரு சிக்கல் உண்டு அப்படிங்கிறத முதல்லயே நீங்க கணிச்சுக்கணும். அந்த சிக்கல்ல கூடிய செயல்பாடுகள் அந்த 4ஆம் பாதத்துல இருக்கு. ஆனா அந்த 4ஆம் பாதத்தினுடைய தன்மைகள் எப்படி இந்த பிரச்சனைக்குரிய செயல்பாடுகள் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்ப்போம். உங்களுக்கு பொதுவா இந்த கேது அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க யாரா இருந்தாலும் சரி, நேர உங்களுக்கு பாடத்துக்கே போயிடுறேன். அஸ்வினி 4ஆம் பாதம் என்பது நட்சத்திர சந்திக்குள் இருக்கும். ராசி சந்திகள் வேற, நட்சத்திர சந்திகள் வேற. இந்த நட்சத்திர சந்திங்கிறது அந்த 4ஆம் பாதம். ஒவ்வொரு நட்சத்திர 4ஆம் பாதம் இந்த 3 இடத்துல அம்சத்தில் இந்த 3 இடத்துல தான் விழுகும். அந்த 3 இடமும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக வந்துடும். அப்ப இந்த அஸ்வினி அப்படின்னு எடுத்து இந்த 4ஆம் பாதம் எந்த மாதிரி வேலை செய்யும்? ஒரு அஸ்வினி 4ஆம் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறார் அப்படின்னாவே அவர்களுக்கு கேதுவோ அல்லது சுக்கிரனோ 6, 8 அமையக்கூடாது. கேதுவோ சுக்கிரனோ 6, 8 அமையக்கூடாது. இப்ப நீங்க புரிஞ்சிருக்குமில்ல நான் எதை வச்சு சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு. இந்த கேது நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு அப்படிங்கிறத விட அஸ்வினியில் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு கேதுவோ சுக்கிரனோ 6, 8 இருக்கக்கூடாது. காரணம் என்ன அப்படின்னா 4ஆம் பாதம் அப்படிங்கிறப்ப கேதுவனுடைய கடைசி இடத்துக்கு வந்துடும். தசா இருப்பு, அதாவது இருப்பு நீங்க போட்டீங்கன்னா ஒரு கேதுவை பொறுத்த அளவுக்கு 4ஆம் பாதத்துக்கு வந்துருச்சுனாவே தசா இருப்பு 1 வருட காலங்களுக்குள்ளதான் இருக்கும். 1 வருடம் அது 1.5 வருட காலங்கள் இருக்கும். அடுத்த தசை பிறக்கக்கூடியது சுக்கிரன். இந்த இருவருமே தான் அங்கே வேலை செய்து கொண்டிருப்பார்கள் இந்த 4ஆம் இடத்துல. அப்ப இவர்களுக்கு 6, 8, 4ங்கிறது 6ஆம் இடமோ 8ஆம் இடமோ சுக்கிரனோ கேதுவோ நின்றால்
பிரச்சனைக்குரிய செயல்பாடுகள் நடந்துரும். அப்ப அவங்க ஜாதகத்துல பாக்குறப்ப சுக்கிரன் கேது எக்க இருப்ப அந்த 4ஆம் பாதம் அஸ்வினி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மனைவி இடம் இந்த மாதிரி வகையில வந்து ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது மனைவி நோய்வாய்ப்பட்டவளாக அமைந்து விடுவாள். அதற்கு உண்டான அந்த ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்க அந்த நட்சத்திர வாயிலாக இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க நோய் குணமாகும். இது அஸ்வினி 4க்குடையது. இப்ப எல்லாமே சந்தியை மட்டும் நம்ம பார்ப்போம். சந்தியினுடைய செயல்பாடுகள் பார்ப்போம் உங்களுக்கு. இப்ப நான் அஸ்வினியினுடைய சந்தியினுடைய செயல்பாடுகள். அடுத்து பரணி 4. இந்த பரணி 4ங்கிறது அம்சத்துல யார் வீட்டுல விழுகும் அப்படின்னா, இதுல விழுகும், உங்களுக்கு விருச்சிகத்தில் விழுகும். இப்ப அந்த விருச்சிகத்தில் விழுக்கிற அந்த பரணி 4 அப்படின்னாவே அதுலயும் தசா இருப்பு பாத்தீங்கன்னா 1 வருட காலங்கள் 1.5 வருட காலங்கள் தான் இருக்கும். அடுத்த திசை பிறக்கிற அந்த பரணிக்கு அடுத்து சுக்கரனுக்கு அடுத்து கூடியிருக்கிற சூரிய திசை, அவங்களுக்கு அந்த சூரியனும் சுக்கரனும் 6, 8 இருக்கக்கூடாது. நீங்க இயற்கையிலே பாருங்க, இப்ப நான் சொல்றதெல்லாம் பகையான கிரகங்களா தான் இருக்கும். இது இதை வைத்துத்தான் சொல்லி இருக்கிறாங்க, சுக்கரனும் சூரியனும். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கு. சூரியனுக்கு இப்ப வேதை எந்த நட்சத்திரம்னு சொல்லியிருந்தாரு, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அந்த வேதைக்குரிய அந்த இடத்துல போய் அதை உட்கார்ந்து இருக்கிறதுனால அது மேலும் அது 6, 8 இருந்தால் மனைவி ஏறக்குரிய சண்டை சச்சரவுகள், அரசாங்கத்தோட தொடர்பான டாக்குமெண்டேஷனுக்குள்ள வந்து பிரிவினைத்தன்மை அங்கே உழுகும். ஏறக்குறைய நீங்க பரணி 4 அப்படின்னாவே சுக்கரனும் சூரியனும் நல்ல இடத்துல இருக்குதான்னு பார்த்துருங்க. அடுத்தது எடுக்கிறப்ப கிருத்திகை 4. கிருத்திகை 4ங்கிறது அம்சத்துல வந்து மீன ராசியில விழுகும். அப்ப அந்த மீன ராசிக்குள்ள விழுகிற அந்த கிருத்திகை 4ஆம் பாதமும் அடுத்து இருக்கக்கூடிய சந்திர திசை கிருத்திகை 4ஆம் பாதத்துல அங்கேயும் பாத்தீங்கன்னாலும் ஏறக்குறைய பாத்தீங்கன்னா நான் கிருத்திகை 4னாவே வருடக்கணக்குள்ளதான் இருக்கும், 1 வருடத்துக்குள்ளதான் வந்துடும். அப்ப அடுத்தது சந்திர திசை. இந்த சந்திர திசை நீங்க ஏற்கனவே பாருங்க, சூரியன் சந்திரன் 6, 8 இருந்தால் அங்கே தாய் தந்தையர் எல்லாருமே, தாய் தந்தையர் எல்லாருமே பாத்தீங்கன்னா சண்டை சச்சரவுகளுடைய தாய் தந்தையர் தான் இருப்பாங்க. அப்ப இந்த சந்திங்கிறது ஒரு எங்க எவ்வளவு பிரச்சனைக்கு உரியது அப்படிங்கறத பாருங்க. அப்ப வந்து சந்திக்குள் இருக்கும் ஒரு நட்சத்திரம் என்ன கிரகத்தோடு தொடர்பு கொள்ளுது, அந்த சந்தியினுடைய கடைசி தசாவும் அடுத்த தசாவினுடைய முதல் பகுதியும் தான் வேலை செய்யும். அந்த 4ங்கிறது மட்டும் அவ்வளவு 4 நட்சத்திர ராசி சந்திங்கிறது இன்னும் பிரமாதமா இருக்கும். நட்சத்திர சந்திங்கிறது இப்படி வரிசையா ஒவ்வொன்றும் எடுத்துட்டு நீங்க வந்து, ஏன்னா ஆயில்யம் வரல சொல்லிவிட்டோமா மறுபடியும் திருப்பி அதே தான் வரும். ஆனால் கிரக பாவங்கள் மாறுபடுறதுனால பலன்களும் மாறுபடும். அப்ப வந்து நீங்க வந்து கிருத்திகை 4 அப்படின்னாவே நீங்க மீன ராசிக்குள்ளதான் விலகும். அப்ப அந்த மீன ராசிக்குள் கிருத்திகை சந்திரன் இருக்கிறதுனால அந்த மீன ராசி தாய் தந்தையனுடைய பிரச்சனை ஃபர்ஸ்ட். அந்த தாய் தந்தையர் கண்டிப்பாக சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடிய அந்த தாய் தந்தை கிருத்திகை 4னாவே தாய் தந்தையருக்கு சண்டை சச்சரவுகள் இருக்கும், இல்ல தாய் தந்தையருடைய பிரிவினை இருக்கும். காரணம் என்னன்னா 4ஆம் இடம் புதன், புதன் வந்து நீச்சமாகிற அந்த மீன வீடாக தானே இருக்கும். அப்ப வந்து தாய் தந்தையரோட பிரிவினை இருக்கும். ஏற்கனவே நீங்க எடுத்து பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது எடுத்து பாக்குறப்ப கிருத்திகைக்கு அடுத்தது ரோகிணி 4ஆம் பாதம் என்பது அம்சத்தில் கடகராசியில் விலகும். இந்த இடத்துக்கு அது 3ஆம் பாவமாக இருக்கும். ரோகிணி இடத்தினுடைய 3ஆம் பாவத்தில் தான் அது அதனுடைய இதெல்லாம் 4ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கும். அப்ப இந்த ரோகிணி நட்சத்திரம் என்னன்னா, இயற்கையிலே அந்த ரோகிணி நட்சத்திரத்துல சில்லற காசு, அதாவது அவங்க பயணப்படுறது எல்லாமே இடம், தனத்தை நோக்கி பயணப்பட்டு இருப்பாங்க. காசு, இடம், வருமானம், குடும்பம். ஏன்னா 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை அதை நோக்கி பயணப்பட்டு இருக்கிறப்ப அதனுடைய 4ஆம் இடத்திற்குடைய கடகத்தில் வந்து அந்த ரோகிணி 4ஆம் பாதம் விலகும். அப்ப ரோகிணி 4ஆம் பாதத்தில் விழுகிறப்ப அடுத்த தசையானது ரோகிணிக்கு சந்திரனுக்கு அடுத்த திசையான செவ்வாய் திசை. அப்ப செவ்வாய் திசை அங்கே ரோகிணி 4ஆம் பாதத்தில் இருக்குது. அந்த இடத்துல செவ்வாய் என்னவா இருக்கிறார் அப்படின்னு கேட்டா நீசமாக இருக்கிறார். ரோகிணி 4இல் பிறந்தவர்களுக்கு பாருங்க, தாய் பிரச்சனைக்குரியவளாக மாறிவிடுவாள். நீங்க எல்லாரும் எடுத்து பாருங்க. காரணம் என்னன்னா இதுதான். என்னைக்குமே அந்த சந்தியில இருக்கிற இரு கிரகங்கள் பகை கிரகங்களா தான் இருக்கும். நீங்க எல்லாமே எடுத்து பாருங்க. அந்த சந்தியில் இருக்கும் இரு தொடர்பு பகை கிரகங்கள் பகை கிரகமா தான் இருக்கும், இல்லைன்னா வேதையா தான் இருக்கும், இல்லைன்னா அவயோகியா வந்துடும்.
நீங்க எல்லாம் எடுத்து பாருங்க. அதுக்குரிய செயல்பாடுலாம் வரிசையா பார்க்கலாம். நம்ம அதை பத்தி இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு. அதே போல இந்த ரோகிணி நாளும் அதே மாதிரிதான். தாய்க்குரிய பிரச்சனைகள், தாய்க்குரிய செயல்பாடுகள் இதெல்லாம் நடக்கும். அது என்ன ரோகிணி நாள்ல மட்டும் விழுந்து நீங்க போய் உங்க சந்திரன் உட்கார்ந்து இருந்தாவே அம்மா உங்களுக்கு உதவியே செய்ய மாட்டாங்க. உங்கள் உதவி அனைத்தும் சகோதர சகோதரிகளுக்கு சென்றுவிடும். காரணம் என்னன்னா அந்த சந்திரனும் செவ்வாயும் அங்கே இணைந்து, ஏன்னா சந்திரனுடைய கடைசி பகுதி செவ்வாயினுடைய ஸ்டார்டிங் பகுதி ரெண்டுமே செவ்வாயினுடைய பவரான அந்த செயல்பாடுகள். ஏன்னா செவ்வாய் இங்க நீச்சமாகுது அந்த இடத்துல 4ஆம் பாதம் கடகத்தில் இருக்கிறப்ப இந்த செவ்வாய் அந்த செயல்பாடுகள் இருக்கிறப்ப நீச்சத்துல உருவாகும். அதே போல அடுத்ததான ரோகிணிக்கு அடுத்தது மிருகசீடம். மிருகசீடம் 4ஆம் பாதம் அப்படின்னாவே உங்களுக்கு கடகத்தை இத விருச்சிகத்துல தான் விழுகும். இந்த எப்பவுமே கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 4ஆம் பாவத்தினுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். நீங்க அதை கொண்டு போனீங்கன்னா பார்க்கலாம். அப்ப அந்த மிருகசீடத்தினுடைய 4ஆம் பாதம் செவ்வாய் திசையினுடைய கடைசி பகுதியும், ராகு திசையினுடைய முதல் பகுதியும். இப்ப இயற்கையிலே அந்த மிருகசீடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தது காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்துல அம்சத்துல வந்துரும். அப்ப செவ்வாய் ராகு அந்த மிருகசீட நட்சத்திரத்துல வந்து இருக்கிற செவ்வாய் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் அந்த சந்தியில் எல்லாமே சந்தின்னு வச்சுக்கோங்க. 4ஆம் பாதம் கணக்கு வச்சுக்காதீங்க. நான் புரிதலுக்காக தான் உங்களுக்கு அதை சொல்றேன். சந்தி நட்சத்திர சந்தியில் பிறந்தவர்களுக்கு என்ன? அப்ப மிருகசீட நட்சத்திர சந்தியான 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக சிறிய சிறிய விபத்தை சந்தித்து கொண்டே இருப்பார்கள் வாழ்க்கையில. விபத்துக்கள், ஒரு சில தேவையற்ற தகவல் தொடர்புகள் பிரச்சனையா இருக்கும். அவங்க கிட்ட வந்து சேர்ற தகவல் தொடர்பு அனைத்துமே பிரச்சனை, சண்டை சச்சரவுகளோட முடியும். எதையோ ஒண்ணு நல்லது ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, இவங்க வேற மாதிரி காதுல கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட சண்டைக்கு போறது. இந்த மாதிரி தேவையற்ற தகவல் தொடர்புகள் அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். இது மிருகசீரிடம் சந்தி 4ஆம் பாதத்திற்கு. அடுத்தது திருவாதிரை 4. இப்ப திருவாதிரை 4னாவே உங்களுக்கு மீன ராசியில் அங்கே விழுகிறது. இயற்கையில அந்த மீன ராசிக்குரிய செயல்பாடுகள் அனைத்துமே நீங்க பாத்தீங்கன்னா வெளிநாடு தொடர்புகள் இருக்கக்கூடிய அந்த மீன ராசி இங்கே இருக்கிற 4ஆம் பாதம் திருவாதிரை என்பது இறைவனுடைய சிவனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அது வந்து நிறைய பழமொழி சொல்லுவாங்க. அந்த திருட்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்குள்ள இருக்கும். அது பழமொழியே இருக்கும். திருட்டு திருவாதிரைன்பாங்க. அதை திருட்டு திருவாதிரை அது ஒரு வார்த்தைகள் வரும் அந்த பழமொழிகள். அந்த பழமொழிகள் என்ன அப்படின்னா இதன் மூலியமாக இருக்கக்கூடியதுதான் உங்களுக்கு 4ஆம் பாதம் அந்த சந்தியில் இருக்கக்கூடிய ராகுனுடைய கடைசி திசையும் குருவனுடைய குரு ராகு என்னைக்குமே இணைவு வந்து ஏறக்குறைய பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு நன்மையாகவும் ஒரு சிலருக்கு தீமையாகவும் தான் முடியும். ஏன்னா குரு ராகுங்கிறது பெரிய பணம். அதை நோக்கி ஓடுறப்ப இவங்களுக்கு மற்ற கிரகங்கள் சரியில்லைன்னா இவங்க வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். அதே நேரத்துல மற்ற கிரகங்கள் சுக்கிரன் சப்போர்ட் பண்ணிச்சுனாவே இன்னும் பணம் நிறைய சேரும் உங்களுக்கு. அதே நேரத்துல ஏன்னா அது ஒழுக்கமான கிரகம், ஒழுக்க கெட்டோட கிரகத்தை சேருவது. ஒழுக்கமான குரு ஒழுக்க கெட்ட ராகுவோட சேரக்கூடிய ஒரு இடம். கெட்டவன் வந்து முடிகிற இடத்துல நல்லவன் போய் சேருவோம். அப்ப அந்த நல்லவன் சேரக்கூடிய அந்த இது திருவாதிரை 4ங்கிறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. அது அவருடைய கணவன் மனைவி இருக்கக்கூடிய திருவாதிரை 4 அந்நியோனியம் அங்கே தாய் ஸ்தானமும் இருக்குது, சுகஸ்தானமும் அங்கே வந்துடும். ஏன்னா மீனத்திற்கு 4ஆம் இடம் திருவாதிரை சுகஸ்தானத்திற்கு வந்துடும். அம்சத்தின் மூலமாக எடுக்கிறப்ப சுகஸ்தானத்தில் எடுத்துரும். ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த அம்சம் எல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு. நட்சத்திரம் என்பது அம்சத்தின் அடிப்படையிலே தான். அம்சம் எடுக்கலைன்னா நட்சத்திரமே வராது. அதனாலதான் நட்சத்திரம் அம்சத்தோட கொண்டு போய் தொடர்பு படுத்துறதுனாலதான் நம்மளுக்கு எளிதில வந்து அந்த நட்சத்திரம் புரியுது. அப்ப அந்த திருவாதிரை 4ங்கிறது அம்சத்தில் மீனராசியில் விலகும். அந்த இடத்துல இருந்த திருவாதிரை 4ஆம் இடம் தொடர்போட இருக்கும். இருவருமே அந்த குரு ராகு செயல்பாடுக்குள்ள இருக்கிறதுனால இந்த அங்கேயும் அவர் குரு வீட்டினுடைய செயல்பாடு இருக்கிறதுனால இவர்கள் வந்து பிரச்சனைக்குரியவர்களாக மாறி வெளிநாடு சென்று விட்டால் பிரச்சனை சால்வ் பண்ணிக்கலாம். ஏன்னா மீனம் வந்து வெளிநாடு தொடர்பு. மீனத்தில் குரு இருக்கிறதோ அல்லது 12ஆம் இடத்துல குரு இருந்தாவே அவங்க வெளிநாடு போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த இடத்துலயும் அதே மாதிரிதான் திருவாதிரை 4ங்கிறப்ப ராகு குரு சேரக்கூடிய ஒரு செயல்பாடுகள். அடுத்தது புனர்பூசம் 4. இப்ப புனர்பூசம் 4னாவே அங்கேயே தான் விழுகும். புனர்பூசம் 4ங்கிறப்ப வர்க்கோத்தமம் என்ற பெயரில் அங்கே விழுகும். ஆனால் குரு வர்க்கோத்தமமானால்
குரு வர்க்கோத்தமமானால் அவர்களுடைய செயல்பாடுகள் 4ஆம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். குருங்கிறது ஒரு ஆன்மீக செயல்பாடு. அந்த இடத்தில் உச்சமாகக்கூடிய அந்த குரு ஒரு சில பிரச்சனை என்ன நீங்க இதற்கு முன்பு அந்த அடிப்படையில கத்துக்கணும். எந்த கிரகமும் உச்சமாக கூடாது. இதை வந்து தனியா நீங்க ஒரு மைண்ட்ல போட்டு செட் பண்ணிக்கோங்க. ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் உச்சமாகவே கூடாது. உச்சமானால் ஒரு பிரச்சனை என்பது ஏற்கனவே ஒரு பாடங்கள் நிறைய நான் எடுத்திருக்கிறேன். ஏன் உச்சமானால் அந்த ஜாதகத்துக்கு பிரச்சனை உருவாக்குகிறது என்பதை நிறைய முறை நான் எடுத்திருக்கிறேன். நிறைய இடத்துல எடுத்திருக்கிறேன். நான் வகுப்புகள் நிறைய எடுத்திருக்கிறேன். ஒரு கிரகம் உச்சமாக கூடாது. ஒவ்வொரு கிரகமும் உச்சமாக கூடாது. அதுல பிரதானமாக இருப்பது சுக்கிரன். சுக்கிரன் ஒருவருக்கு உச்சமே ஆகவே கூடாது. ஆயிட்டா அவங்க மிகப்பெரிய கொடுமையை சந்திப்பாங்க. ஆனா நாம என்ன ஆகுறோம், சுக்கிரன் உச்சமா இருக்குது, சுக்கிர திசை நடந்திருக்குதுங்கிறதெல்லாம் எடுத்துக்கூடாது. ஏன்னா அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடமாகத்தான் இங்கே அமையும். அது பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அந்த திருவாதிரை, அது புனர்பூசம் 4. புனர்பூசம் 4ங்கிறது அம்சத்தில் கடக வீட்டிலே தான் ஒழுகும். இவர்கள் முழுசும் பார்த்தீங்கன்னா இந்த புனர்பூசம் 4ல வந்து பெண்ணை திருமணம் பண்றப்ப, புனர்பூசம் 4 அப்படின்னு பெண்ணை யாராச்சும் சேர்த்துறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். காரணம் என்னன்னா, ரெண்டுமே அம்சத்துல ஒரே இடத்துல வர்க்கோத்தமம் பெற்றிருக்கும். புனர்பூசம் என்பது அந்த ஒரு அன்புத்தன்மையான அந்த குரு வெளிப்படுத்தக்கூடியது. இந்த பெண்ணாக இருந்த பக்கத்து ஊர்லயோ அல்லது உள்ளூர்லயோ திருமணம் பண்ணிடுச்சுன்னு வைங்க, அவ என்ன பண்ணுவான்னா நேரா வீட்டுல சமையல் செஞ்சுட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு ஓடி போயிடுவான். அம்மா வீடு பக்கமா இருந்துச்சுன்னா அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவோமா. இந்த பிரச்சனை இந்த ஜாதகத்துக்கு பிரதானமா எதிரொலிச்சிடும். அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போறாங்க அப்படின்னு. ஏன்னா தாய் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மனைவி அம்மா வீட்டுக்கு போனாங்கன்னா இங்க இருக்கிற தாய்க்கு ஒரு பிரச்சனை வரும். அப்ப அந்த புனர்பூசம் 4ங்கிற அந்த சந்தியில் நிற்கக்கூடிய அந்த சந்திரன் மிகப்பெரிய கொடுமையை செஞ்சிருவார். அதனாலதான் அந்த சந்திங்கிறது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும் அப்படிங்கிறது. அடுத்தது பூசம் 4. இந்த பூசம் 4ங்கிறது, பூசம் 4 அப்படின்னாவே அம்சத்துல விருச்சிகத்துல தான் வரும். சனி விருச்சிகத்துல தான் இருக்கும். இந்த பூசம் 4 முடிகிற இடத்துல ஆயில்யமான சனியும் புதனும் ஒண்ணு சேரும். சனியும் புதனும் ஒண்ணு சேரும். அப்ப அந்த சனி புதன் ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா உங்களுக்கு இயற்கையிலே தெரியும் என்ன நடக்குங்கிறது. என்னைக்குமே அந்த சனியும் புதனும் ஒண்ணு சேர்ந்திருந்தனால் இவர்களுக்கு பிரச்சனைக்குரிய சனி வீட்டில் புதனோ, புதன் வீட்டுல சனியோ, இல்ல சனியும் புதனும் ஒன்று சேர்ந்து புதன் வீட்டுல சனியும் புதனும் ஒண்ணு சேர்ந்து சனி வீட்டிலேயே இருந்துச்சுன்னா அவர்கள் இல்லறத்தில் இல்லற சுகங்கள் அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. அதைத்தான் இங்கே பூசம் 4ஆம் பாதம் ஆயில்யம் 1ஆம் பாதம் இணையக்கூடிய அந்த சந்தி குறிப்பிடுகிறது. இப்ப ஆயில்யம் பூசம் அது கூட இருக்கிறது. என்னன்னா முதலில் இவர்களை பிரச்சனைக்குரியாக்குறது அவர்கள் கண் பாதிப்பு. புனர்பூசம் அது பூசம் 4னாவே கண் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாட்டுக்குள்ள இருக்கும். அதுக்கு ஒரு தாற்பயம் கதை இருக்கிறது. மகாபாரதத்துல அந்த கண்ணை கட்டி கொண்டிருக்கிற அந்த கதை தான் இந்த பூசம் 4ஆம் இடத்துல இருக்கும். அது பின்னாடி வந்து நாங்க கதையா சொல்லிட்டு போனா நம்ம பாடத்துக்கு கொண்டு போக முடியாது. அந்த பூசம் 4 அப்படின்னாவே அங்கே வந்து சந்திக்குள்ள நிற்கக்கூடிய அந்த இரு கிரகங்கள் பிரச்சனைக்குரிய கிரகங்களாக மாறி இருக்கிறதுனால எங்கேயும் அந்த பூசம் 4ங்கிறது கணவனுடைய தாலிக்கு 8ஆம் பாவ தொடர்பு வருது காலபுருஷனுக்கு. இந்த இடத்துக்கு அது 6ஆம் பாவ தொடர்பாக அமைவிடும். கடகத்துக்கு 6ஆம் பாவம். அப்ப 6, 8 இயற்கையிலே அங்க தொடர்பு வந்துடுது. மனைவி கொடுக்குற அந்த மனைவிக்குடன் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் பேசி தீர்த்துக்கணும். அந்த 8ஆம் பாவத்துக்குரிய அந்த காலப்பத்திரம் அனுசத்துக்குள்ள வரும். அனுசம் கேட்ட இந்த இடைப்பட்ட பகுதியில வரும். அந்த வேறு ஒரு பெண்ணுடைய தொடர்பு அல்லது அவர்களுடைய இருக்கக்கூடிய அந்த கணவனுடைய தாலி இதெல்லாம் வந்து பிரச்சனைக்குரியதாக அங்கே வந்துடும். அதனால இந்த பூச 4ங்கிற சந்தியும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்குரியது. அடுத்து இந்த ஆயில்யம் 4. ஆயில்யம் 4 அப்படின்னாவே அழகா போய் அதனுடைய 8ஆம் பாவத்துல உக்காந்துக்கும். எல்லாம் பாருங்க, இந்த 4ஆம் இடம் பாருங்க, ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனைக்குரிய இடமாவே இருந்துக்கும். நீங்க தொடர்பு படுத்தி பாருங்க. அந்த 4ஆம் அம்சத்தில் கொண்டு வைத்து தொடர்பு படுத்தி பாருங்க. அங்கே ஒரு பிரச்சனைக்குரிய இடமாக அது 8ஆம் பாவத்தில் தொடர்பு இருக்கும். ஆயில்யம் ஏற்கனவே புதனுடைய நட்சத்திரமும் அங்கே மகத்தினுடைய கேதுவுடைய நட்சத்திரமும் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. புதன் கேது தொடர்பு கொண்டு இருக்கிற ஆயில்யம் 4 சந்தி என்பது அங்கே அம்சத்தில்
12ஆம் வீட்டில் மட்டும் இருப்பதில்லை, இதுக்கு அது 8ஆம் வீடா வந்துரும். அப்ப இது இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த ஆயில்யம் 4ங்கிறதும் அதே பிரச்சனைகள் தான் உங்களுக்கு. புதன் கேது புதன் கேது ஒரு ஜாதகத்தில் இணைந்து 8ஆம் பாவ தொடர்பு வரப்ப கணவன் மனைவியிடம் பிரிவினை உண்டாக்கும். ஏன்னா புதன்கிறது டாக்குமெண்டேஷன், கேதுங்கிறது பிரிவினை பிரிச்சு கொடுக்கறது. 8ஆம் பாவம் தொடர்புகள் வரப்ப ஈஸியா பிரிச்சு கொடுத்துட்டு போயிடும் அந்த தசா நடத்துறப்ப. அதனாலதான் அது பிறந்துறப்ப இவங்க இயற்கையிலே அது இருக்குது. அந்த தசாபதி காலங்கள் கோச்சாரங்கள் உள்ளே இறங்குறப்ப அந்த வேலையை செஞ்சிடும். இதுதான் அந்த 4ஆமுடைய தசாவனுடைய சந்திப்பு. அடுத்தது மறுபடியும் மகன் நாள் எடுக்கிறப்ப அஸ்வினிக்கு என்ன தொடர்போ அந்த தொடர்பு தான் வரும். மகம் நாளும் பூரம் 1ஆம் பாவத்தினுடைய அஸ்வினி, அதே மாதிரிதான் கேது சுக்கரனுடைய தொடர்புகள். இது இந்த 9 நீங்க கால்குலேஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னாவே மற்றதெல்லாம் கொஞ்சம் எளிதில் எடுத்துக்கலாம். ஆனா மற்றது நீங்க எடுக்கிறப்ப அந்த பாவத்தை கொண்டாந்துருங்க. புறம்னாவே உங்களுக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் பாவத்தினுடைய தொடர்புகளை வைத்து நீங்க சொல்லிட்டு இருங்க. அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே அந்த பாவத்தை தொடர்பு பண்ணுங்க. மறுபடியும் இதை சொல்லிக்கிட்டு இருந்தா டைம் ஆயிடும். இப்ப இதுக்குள்ள ஏதோ சந்தேகம் இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே மியூட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து ஓகே வாங்க. இந்த 9 நட்சத்திரத்தினுடைய சந்திகள் அதை வந்து சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த சந்திகள் வந்து இனி வேற யாரும் இதுக்கு முன்னாடி கேள்வியும் பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எங்க குருமார்கள் என்னைக்கோ எங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தது. அதுக்கப்புறம் இதை தொடணுங்கிறது யாருமே தொடமாட்டுக்கிறீங்க. நட்சத்திரம் இருக்கிறதுனால யாரும் தொடமாட்டுக்கிறீங்க. நம்மளுக்கு சப்ஜெக்டுக்குள்ள இருக்கிறதுனால தொட்டுக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த 9க்குள்ள இருக்கிறது ஏதாவது திரும்பி வரும். மறுபடியும் அதே வந்து கேது சுக்கிரன் தான் வரும். இந்த 9 தான் வந்துட்டு இருக்குது. இந்த 9ல் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு சந்தேகம் இருப்பின் கேளுங்க. கேட்டுட்டு அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போவோம். யாருக்கு எனக்கு சந்தேகம் இருக்கிறதா? மியூட் ஓபன் பண்ணுமா? வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம். உங்க பேர் சொல்லிட்டு சொல்லிடுங்க. ஏன்னா புதுசா இருக்கீங்க. லக்ஷ்மி பேசுறேங்க ஐயா, நான் பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா. நீங்க வந்து சந்தின்னு சொன்னீங்களா, இப்ப 4வது பாதத்துக்கு மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி இருந்தா கணக்கு எடுத்துக்கணுங்களா, இல்ல 1ல இருந்து? இப்ப வந்து சந்தி அப்படின்னா முதல்ல சொல்ல மறந்துட்டேன். சந்திங்கிறது அந்த நட்சத்திரத்தினுடைய இறுதி பகுதி. ஓகேங்க. ஒரு நட்சத்திரத்தினுடைய இறுதி பகுதி தான் சந்தியாக அமையும். அடுத்த நட்சத்திரத்தின் தொடக்க பகுதி வராது. அப்ப ஆக எல்லா நட்சத்திரத்திலையும் 4ஆம் பாதம் தான் சந்தியா வரும். ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. சோ அப்ப முதல் 3 பாதத்துக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு கம்மியை விட வந்து 4ஆம் பாத பாதிப்பு கண்டிப்பாக நிறைய நடக்கும். ஓகே ஓகேங்க ஐயா. அதில் பிறந்த இந்த நட்சத்திர சந்தி எங்கே முடியும் அப்படின்னா, நீங்க அந்த தொடக்கம் முடிவு இருக்குல்ல, 1ஆம் பாதமும் 360 108வது பாதமும் தொடங்குற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்க்கணும். அந்த தொடக்கமும் சந்தியா இருக்கும், முடிவும் சந்தியா இருக்கும். ஓகே ஓகேங்க ஐயா. 108வது பாதம் மட்டும். 108வது பாதமும் சந்தி தான், 1வது பாதமும் சந்தி தான். மத்த எந்த இடத்துலயும் சந்தி வராது. அந்த 4ஆம் பாதம் மட்டும் சந்தி வரும். ஓகே ஓகே ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அதனால இயற்கையிலே 4ஆம் பாதத்தில் நீங்க பாருங்க, 4ஆம் பாதம் 2ஆம் பாதத்தை விட 4ஆம் பாதத்தில் பிரச்சனைக்குரியதா இருக்கும். நீங்க ஒரு சார்ட்ல எடுத்து போட்டுக்கிட்டீங்க 4ஆம் பாதம் அப்படின்னாவே நிறைய 4ஆம் பாதம் இருந்தாவே அந்த ஜாதகர் பிரச்சனைக்குரியதா தான் இருக்கும். ஓகே ஓகேங்க. 4ஆம் பாதம் இல்லாத ஜாதகங்கள் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவ்வளவு பாதிப்புகள் கம்மியா இருக்கும் அடுத்த கிரகங்கள். மத்த பாதிப்பை விட அது பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும். ஓகே ஓகேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அதுல புஷ்கரமும் வருதுங்களே ஐயா, அது ஆமா, புஷ்கர நவாம்சம் வந்து 4. ஆமா, வேற அது வந்து அது ஒண்ணு. வேற எது வருது? புனர்பூச 4 தான் வரும். பரணி 2 4, கிருத்திகை 4, ராகு 4, கிருத்திகை 4, புனர்பூச 4, ராகு 4, திருவாதிரை 4. அது வந்து எடுத்துக்க முடியாதுமா. என்ன அப்படின்னா அந்த புஷ்கர நவாம்சத்தில் திருவாதிரை 4ங்கிறப்ப அம்சத்தில் வந்து மீன ராசியில விழுகுது. அந்த புஷ்கர நவாம்சத்தில் புதனோ சூரியனோ சந்திரன் இருக்கிறதாக தான் நம்ம கணக்கு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த இடத்துல பிறந்தவங்களுக்கு மேற்கொண்டு ஏதேனும் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த புஷ்கர நவாம்சம் பிரச்சனைக்குரியதான் மாறிடும். வேற எந்த இதுவுமே இருக்காது அந்த இடத்துல. சூரியன் மத்த பரணி 2ல சூரியன் இருந்தா புஷ்கர நவாம்சம் தான். ஆனா
இதே வந்து புஷ்கர நவாம்சம் திருவாதிரை நாள்ல வேறு ஒரு சந்திரனை தவிர வேறு எது நின்னாலும் புஷ்கர நவாம்சம் கிடையாது. அப்ப அதுலயே கொஞ்சம் விதிவிலக்குகள்லாம் இருக்குது, படிங்க. புஷ்கர நவாம்சத்துல மிகப்பெரிய விதிவிலக்கெல்லாம் இருக்கு, மேலோட்டமா படிச்சிடாதீங்க. அதனால ஐயா லக்ஷ்மிங்க ஐயா, இன்னும் ஒரே ஒரு பொதுவான கேள்வி. இது நீங்க இப்ப நடத்த இதோட ஒரு ஜோதிடர்களோட வீட்டுல வந்து பெண் குழந்தை வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் அதை அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன், எதுக்கான காரணம், அது கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க ஐயா? ரைட். இப்ப உத்திரட்டாதி யாருடைய நட்சத்திரம்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுங்க ஐயா. இப்ப உத்திரட்டாதிங்கிறது வந்து நீங்க ஜெனரலா எடுக்கிறப்ப அது வந்து திருப்பதியினுடைய ஸ்தலத்தினுடைய பெயர் அது. ஓகேங்க. உத்திரட்டாதிங்கிறது திருத்தணி, அதாவது திருப்பதிங்கிற ஸ்தலத்தினுடைய அந்த பெயர் அது உங்களுக்கு. அந்த உத்திரட்டாதிங்கிறது வந்து ஆண் மட்டும் இருக்கக்கூடாது, பெண் பிறக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகே ஓகேங்க. இது வந்து கொஞ்சம் வில்லங்கமான ஒரு கேள்வி. ஓகே ஓகேங்க ஐயா. இல்ல, பல பேர் ஜோதிடர்கள் வந்து திருப்பி திருப்பி அதை ஒரு மாதிரி அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. என் வீட்டுல வந்து உத்திரட்டாதி குழந்தை பிறக்குது, அதுக்கப்புறம் தான் நல்லா இருக்கு, இது இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. சோ அதுக்கான காரணம் என்னங்கறத கேக்குறேங்க. அவ்வளவுதாங்க ஐயா. உத்திரட்டாதிங்கிறது வந்து ஜெனரலாவே அந்த வீட்டினுடைய சமையல் அறையை குறிக்கும். ஓகே. ஒரு இல்லத்தரசினுடைய மிகப்பெரிய ஒரு பலம் வந்து சமையல் அறை தான். ஓகேங்க. சமையல் அறை கெட்டு போச்சுனாவே அவங்களுடைய வாழ்க்கை சிறிது மாறி போயிடும். எவ்வளவுதான் அந்யோன்யமா இருந்தாலும் பிரச்சனையா தான் இருக்கும். ஆமாங்க ஐயா. தொடர்ந்து ஹோட்டல்ல சாப்பிடுறவன் அவங்களுக்கு யாரா இருக்கும்? ஒன்னும் பேச்சுலரா இருக்கணும், இல்ல பிரச்சனைக்குரியவன் தான் ஹோட்டல்ல போய் சாப்பிடுவான். இப்ப அந்த சமையல் அறை ஹோட்டலா மாறிச்சுன்னா என்ன ஆகும்? அதைத்தான் அங்க கொடுத்து குறிப்பிடுறாங்க. இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குதுமா. ஏன்னா அந்த கொஞ்சம் வில்லங்கமான ஒரு கேள்விக்குள்ள நீங்க வந்துட்டீங்க. ஒரு சில நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய வகையிலேயே அங்கே வச்சு கொண்டாந்துட்டீங்க. அந்த உத்திரட்டாதிங்கிறது பெண்கள் வந்து அந்த கணவனுடைய இருக்கக்கூடிய அந்த உறவுகள் வந்து அந்த மாதிரி இருக்கும். பெண் குழந்தை பிறக்கிறது அதிர்ஷ்டம் சொல்றாங்களா இல்ல இது? ஆமா, அதிர்ஷ்டம் உங்களுக்கு. ஓகே ஓகே. துன்பங்கள் வந்து கொஞ்ச நேரம் தான் அனுபவிக்கணும், இன்பங்கள் நிறைய நேரம் அனுபவிச்சாலும் தெரிவிக்காதுல்ல. கரெக்ட் கரெக்ட். துன்பத்தை சிறிது அனுபவிச்சாலும் பிரச்சனை தான், ஆனா இன்பத்தை எவ்வளவு வேணாலும் அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அது அங்க இருக்கிறது. உத்திரட்டாதிக்கு பெண் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இருக்குது. இல்ல நிறைய பேர் பெண் குழந்தை பிறந்திருக்குதுன்னு கேள்விப்பட்டாங்க. ஏன்னா நிறைய குருமார்கள் இருக்காங்க. இவரு நம்ம ஜிகே ஐயாவாகட்டும், இவங்க நிறைய பேரும் சொல்லிருக்காங்க அவங்க வீட்டுல வந்து பெண் குழந்தைகள் பிறந்திருக்காங்கன்னு. அதாவது ஜோதிடத்தை பார்த்து கால தேச வர்த்தமான சுருதி பந்த பேதங்கள்னு ஒரு 10 இருக்கு. அதை வச்சுதான் ஜோதிடம் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். இப்ப நீங்க பெண்ணா இருக்கிறீங்க, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, முகங்களும் தெரியாது, எதுவும் தெரியாது. ஒரு சில ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்னா ஒரு சில பிரச்சனைகள் தான் உருவாயிடுது. நிறைய ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்ல சொல்லலாமா உங்களுக்கு? நீங்க 5ஆம் பாவமும் 12ஆம் பாவமும் கெட்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு, அதே 8ஆம் பாவமும் கெட்டு போச்சுன்னா உங்களுக்கு இந்த குழந்தை பேர்ல பிரச்சனை. குழந்தை பேரு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இப்ப வந்து இந்த சப்ஜெக்ட் ஓரளவுக்கு புரியுதான்னு பார்க்கலாம். இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துட்டீங்க, குழந்தை பேருங்கிறது. இந்த நான் சொன்ன இந்த 9 நட்சத்திரத்துல வேற ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்து இந்த குழந்தை பேருக்கு போனோம். லட்சுமி அம்மா அவங்க பெங்களூர்ல இருந்து பேசியிருக்கிறாங்க. வேற யாரோ ஒருத்தர் நீங்க இருங்க, வேற யார் இருக்கிறீங்க வாங்க. இந்த டவுட் ஏதாவது இருக்குதா இந்த நட்சத்திர சந்தியில்? வேற யாரு? ஏன்னா இந்த 9 தான் மறுபடியும் திருப்பி வரும். பாவங்கள் மட்டும் போட்டுக்கோங்க. முதல்ல சொன்னது 1ல இருந்து 4 பாவங்கள் தான் சொல்லி இருக்குது. அடுத்த ஒரு 4 பாவத்தை அங்க போட்டுக்கோங்க. ஏன்னா நான் தாய் வரும் தான் சொல்லியிருக்கேன். 1ஆம் பாவம், 2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 4ஆம் பாவம், அந்த தாய் வரும் தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது 5ஆம் பாவத்தினுடைய குழந்தைகள், 6ஆம் பாவத்தினுடைய சர்வீஸ், 7ஆம் பாவத்தினுடைய மனைவி, 8ஆம் பாவத்தினுடைய வெற்றிகள், இது அனைத்துமே அங்க ஃபில் பண்ணுங்க. 8ஆம் பாவம் தான் வெற்றியை கொடுக்கும். இந்த மாதிரி போட்டு போட்டு நீங்க பலன் சொல்லிட்டு ஈஸியா போடலாம். ஏன்னா நீங்க அனைவரும் யாருக்குரிய ஜோதிடர்களா தான் இருப்பீங்கிற ஒரு இது இருக்கு. அதனால ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான் நீங்க உங்ககிட்ட நான் இப்ப சொல்லிடுறேன். வேற ஏதோ டவுட்டா இருந்தா கேளுங்க. ஏன்னா இது என்னைக்குமே நீ உங்ககிட்ட நீங்க மாணவராக இருக்கிறப்ப முதல்ல குருநாதர்கிட்ட டவுட்டை தான் கேட்கணும்.
அப்பதான் நீங்க தெளிவடைய முடியும். உங்களுக்கு நாங்க சொல்லிக் கொடுக்கலன்னா நாங்களுக்கும் டவுட் தெரியாது, உங்களுக்கும் பிரச்சனையா தான் இருக்கும். அப்ப இந்த டவுட்டை வந்து நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. காலங்கள் எடுத்துக்கலாம். நல்ல காலங்கள் நீங்க இருக்கிறவங்களுமே நான் சொல்லி எவ்வளவு நேரம் நீங்க இருக்கணுங்கிறீங்களோ அவ்வளவு நேரம் நல்லா சொல்ல முடியும். இதுல ஏதோ டவுட் இருக்குங்களா? இருக்கா? கொஞ்சம் அப்படியே எல்லாம் வாய்க்கு போட்டாங்களா? அதான் தெரியல. எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு தெரியல. மியூட் போட்டுருக்காங்கன்னு தெரியல. நீங்க தான் சொன்னீங்கன்னா தான் எனக்கு எதுவும் தெரியும். இருக்கோ? அப்ப டவுட் கேட்கலாமே, தாராளமா டவுட் கேட்கலாமே. சார் இது வரைக்கும் யாரும் அன்மியூட் பண்ணல. நம்ம நெக்ஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் சார். கேட்கலாமா இல்ல அடுத்த சப்ஜெக்டுக்குள்ள போலாமா? நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் அமைதியா இருக்காங்க. அடுத்த சப்ஜெக்ட் போலாங்க ஐயா. எல்லாமே அமைதியா தான் இருக்குது. எல்லாத்துக்கும் புரிஞ்சிருச்சு அது. எனக்கு அதான் எனக்கு சந்தேகமா இருக்குது. எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? யாரோ ஒருத்தர் பலன் சொல்லுங்க. ஏன்னா நீங்க குருமாரோட கேட்கறதுல தான் நீங்க ஜோதிடர் ஆக முடியும். நீங்க கேள்வி கேட்கலன்னா நீங்க ஜோதிடரா ஆக முடியாது. நீங்க பாட்டுல எழுதி வச்சுட்டு தலைகளை வச்சு படுத்தவங்க தான் முடியும். என்னால கொடுக்க முடியும். 1,00,000 பக்கம் எழுதுனா கூட என்னால பேசிக்கிட்டே இருக்க முடியும். நீங்க எழுதிக்கிட்டே இருக்க முடியும். ஆனா அதுக்கு விளக்கங்கள் நீங்க கேட்டா மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா கொடுத்துட்டு எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னால எவ்வளவு நாளும் கொடுக்க முடியும். ஐயா வணக்கம் ஐயா. சதயம் 2க்கு பலன் சொல்லுங்க. சதயம் 2ங்கிறது ஒரு நல்ல ஒரு பிரச்சனை இல்லாதது ஒண்ணுங்க. ஆனா நாம இப்ப வந்து சந்தியில தான் கேட்கிறோம். சதயம் 2ங்கிறத பின்னாடி நாம வரப்ப என்ன பண்ணலாங்கிறது. சதயம் 2ல பிறக்கிறவங்க எங்க இருக்குது உங்களுக்கு? இதெல்லாம் பின்னாடி வந்து சந்தியில மட்டும் கேளுங்க. எனக்கு குழம்ப வேண்டாம். சந்தியில மட்டும் கேட்டீங்கன்னா தான் டக்குன்னு சொல்லிட்டேன். இப்ப அடுத்தது எல்லாம் முடிச்சுட்டு வேணா உங்களுக்கு நான் சொல்றேன் சதயங்கிறது. ஐயா விசாகம் 4 சந்தியில வருதுங்க ஐயா. அது விருச்சிகத்துல இருக்கு. ரைட். விசாக 4 சந்தியில் விருச்சிகத்துல இருக்கு. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தனம் பொருளை தேடி ஓடுவார்கள். புரியுதுங்களா? தனம் பொருளை தேடி ஓடுவார்கள். அது அவர்களுக்கு பிரச்சனைக்குரியது, கிடைக்காது. விசாகம் 4ங்கிறது குருவுடைய நட்சத்திரம். அடுத்தது விசாகம் 4க்கு அப்புறம் என்ன நட்சத்திரம் வரும் உங்களுக்கு? விசாகத்துக்கு அடுத்த நட்சத்திரத்துக்கான இது என்ன சொல்லுங்கயா? யாருங்க? பாலசுப்ரமணியங்கிறவர் வந்தார். ஆமா ஐயா. விசாகம் 4க்கு அடுத்தது அது என்னன்னு தெரியலங்க. அடுத்தது எது பத்தி கேக்குறீங்கன்னு தெரியல ஐயா. விசாக நட்சத்திரத்துக்கு அடுத்த நட்சத்திரம் என்னங்கய்யா? அனுஷ நட்சத்திரம் சார். அனுஷ நட்சத்திரம் ஐயா. அடுத்தது அனுஷம். விசாக நட்சத்திரத்துடைய அதிபதி யார்? விசாகத்துக்கு குரு. அடுத்த நட்சத்திரத்துடைய அதிபதி யார்? சனி. இவர்கள் இருவரும் சேர்ந்து கொண்டு நடத்தக்கூடிய திசை. புரியுதுங்களா? அப்ப சனியும் குருவும் சேர்ந்தால் என்ன நடக்கும்? அப்ப சனியும் குருவும் சேர்ந்தா இவங்களுக்கு வேற எதுவுமே நடக்காதீங்க. அவங்க 9ஆம் பாவத்தை தேடி ஓடுவாங்க, 10ஆம் பாவத்தை தேடி ஓடுவாங்க, 11ஆம் பாவத்தை தேடி ஓடுவாங்க, 12ஆம் பாவத்தை தேடி ஓடுவாங்க. சரிங்க ஐயா. இவங்க வாழ்க்கை முழுசும் இந்த 4க்குள்ளதான் இருக்கும். தொழில் அமையாது, சரியான பணத்தை சேமிக்க முடியாது, தனத்தை தேடி ஓடுவாங்க. இதெல்லாம் இந்த விசாக 4க்குள் அடங்கும். சரிங்க ஐயா. அது ஏன் சொன்னு கேட்கலாம்ல? ஏன் 9, 10, 11 பண்ணத வேலை செய்யணும் தெரியுங்களா? 9, 10, 11 வேலை செய்யுங்கிறீங்களா? ஆமா, அவங்களுக்கு 9, 10, 11, 12 இந்த 4 பாவங்கள் தான் வேலை செய்யும் விசாக 4க்கு. சரிங்க ஐயா. ஏன்னு கேட்டு தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க ஐயா. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இப்ப 9ஆம் பாவத்து காலபுருஷனுக்கு 9ஆம் பாவ அதிபதி யார்? 9 தனுசு.
குரு குருங்க ஐயா. தனுசு குரு பகவான் குரு குரு அதிபதி குரு ஐயா. குரு. 10வது அதிபதி யார்? சனீஸ்வரர். மகர செவ்வாய் சனி சனி அதிபதி. 11ஆம் பாவாதிபதி யார்? அவரே சனிதான். அவரே சனி 12ஆம் பகவான். பாவாதிபதி யார்? குரு. குரு பகவான். 12 குரு. நாலுமே இந்த சந்திக்குள்ள இருக்குதா? இந்த குருவும் ஆமாங்க ஐயா, சனியும். ஆமாங்க ஐயா. கண்டிப்பா இருக்குங்க ஐயா. அப்ப இவர்களுக்கு என்னன்னா இதுதான் வேலை செய்யும். நீங்க எடுத்து பாருங்க, நீங்க உங்க அனுபவத்திலே பாருங்க. விசாகம் 4 தொழிலை தேடி ஓடுவார்கள். தொழில் வேணும், எனக்கு தொழில காசு வேணும், சேமிப்பு காசு ஓகேங்க. வேணும் அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருப்பாங்க. எதையோ ஒண்ணு முதலீடு பண்ணுவாங்க. ஆனா இவர்களுக்கு அது சக்சஸ் ஆகுமானா ஆகாது. ஓ சரி. புரியுதுங்களா? 9 10 சனியும் இதுவும் சேர்றப்ப என்ன நடக்கும் தெரியுமில்ல? ஆ அதைத்தான் 1918 ஆகஸ்ட் மாசம் சனி எங்க வந்தார்? இது குரு எங்க இருந்தார்? கோச்சார குரு ஆகஸ்ட் 2018 ஆகஸ்ட் மாசம் எங்க இருந்தார்? குரு எங்க இருந்தார் தெரியலீங்களே ஐயா. இதெல்லாம் ஜோதிடர்களை மனப்பாடமா வச்சிருக்கணும். ஒவ்வொன்று கேள்விக்கு மனப்பாடம் வச்சிருந்தா தான் சிறந்த ஜோதிடர் ஆக முடியும். அப்பதான் குரு விருச்சயத்திலிருந்து பயிற்சியாகி மூலத்துக்குள் உள்ளே போனார். சரிங்க ஐயா. ஏற்கனவே சனியும் அங்கே இருந்தது. ஓ சரிங்க ஐயா. போன மாதம் 20ஆம் தேதி தான் இது போன மாதம் தான் குரு அந்த 4 கட்டத்தை விட்டு மேசத்துக்கு வந்தார். இன்னும் இங்கேதான் இருக்கிறார். ஓ சரிங்க. கடந்த 4 வருடங்களாக 2018 எடுத்தது இன்றைய வருடம் குரு மேசத்துக்கு போற வருடமே அந்த 4 இடத்துலதான் குருவும் சனியும் இருந்தார்கள். ஓ சரிங்க ஐயா. அப்ப என்னென்ன நடந்தது நீங்களே யூகிச்சுக்காங்க. இந்த 4 வருஷம் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறது. பெரும் பிரச்சனை நடந்ததுங்க. கொரோனா வந்து பாடாப்படுத்திட்டு போயிட்டு தொழில் நல்ல விஷயங்கள் அப்படின்றது ஒண்ணுமே நடக்கல. எல்லாமே இனி சனி குரு சேருமா? சேராதுங்க ஐயா. இந்த 4 கட்டத்துக்குள்ள வராது. 4 கட்டம் வரப்ப மறுபடியும் 78 வருஷம் வேணும். அப்ப ஒவ்வொரு கிரகங்கள் இணைவு உங்களுக்கு அவ்வளவு பெரிய பிரச்சனைகளை உருவாக்குது. சரிங்க. அப்ப எந்த இடத்துல எந்த 2 கிரகங்கள் இணைவு? ஜோதிடத்தினுடைய விதிகள் என்ன? தனி கிரகம் வேலை செய்யாது, கூட்டு கிரகம் மட்டுமே வேலை செய்யும். அப்ப கூட்டு கிரகம் யார் அப்படிங்கறத நீங்க தெளிவா பாத்துக்கணும். கூட்டு கிரகம் அந்த ஜாதகத்துக்கு நன்மை செய்கிறதா தீமை செய்கிறதா அப்படிங்கிறத பார்த்து விசாக 4 அதுக்குள்ள அந்த லக்னத்துக்குள்ள இருக்க கூட்டு ராசிகள் கூட்டு நட்சத்திரங்கள் என்னங்கறத பாத்துக்கோங்க. ஆமா இப்ப கண்டுபிடிங்க. இப்ப சொல்லிட்டேன்ல. சரிங்க சரிங்கய்யா. இன்னும் பாத்துக்கிறேங்க. அனுச 4க்கு எந்த 2 கிரகங்கள் வரும்? யார சொல்லுங்க, யார ஒருத்தர் நீங்களே சொல்லுங்க. அதெல்லாம் இப்போ டக்குன்னு சொல்றதுக்கு தெரியலைங்க. கொஞ்சம் அப்படியே வரலீங்க. என்ன கொஸ்டின் சார்? என்ன கொஸ்டின் சார்? அனுசம் 4க்கு எந்தெந்த 2 கிரகங்கள் வேலை செய்யும்? அனுசம் 4இல் பிறந்த சந்தியில் பிறந்தவர்களுக்கு சனியும் புதனும் வேலை செய்யும். அப்ப சனியும் புதனும் அவர்களுக்கு 6 8ஆக இருந்தா என்ன பண்ணும்? இன்னும் ஏற்கனவே மோசமா இருக்குது, இன்னும் மோசமா பண்ணிடும். அப்ப சனியும் புதனும் சேர்ந்தா என்ன அர்த்தம்? சனி புதன் பகை தானே? பகைதான். அந்த மாதிரி இருக்கட்டும். அது பலனுக்குள்ள வாங்கியா. சனி புதன் என்பது இருவருமே அலி கிரகங்கள். அது வேற இருக்குங்க. ஆமாங்க. அலி கிரகங்கள் ஒன்று சேரக்கூடாது. அலி கிரகங்கள் ஒன்று சேர்ந்தால் அலியினுடைய தன்மை ஏற்பட்டுடும். இதுல பாதி அதுல பாதி. எதையுமே ஒழுங்கா அவங்களால செய்ய முடியாது. அது அனுசத்துக்குள்ள இருக்கிறதுனால வேற மாதிரி சொல்லிக்கலாம். அது அனுச நட்சத்திரத்துல இருக்கனால இதையும் சொல்லித்தான் ஆகணும். அப்ப இவர்களுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு மேடையில இருக்கிற மேடையில கலந்து கொண்டவங்க எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? இந்த பொதுவா மேடையில மீட்டிங் எல்லாம் கலந்துக்கிறவங்க இதுல யாருமே இல்லையா? மீட்டிங் மேடைகள் எல்லாம் கலந்துக்கிறவங்க நேற்று கூட இன்னைக்கு இங்க இருக்கீங்க. மேடையில ஏறணும்னா முதல் என்ன சொல்றாங்கன்னா கை தட்டுங்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்க? முதல்ல எதை கை தட்டுங்கிறாங்க. எதுக்கு கை தட்டுறதுங்கிறது இதுதான். நம்ம ஜோதிடர்கள் ஆகிய அந்த கை தட்டினீங்கன்னாவே போதும் உங்களுக்கு. நீங்க வேணா பாருங்க, புதனும் சனியும் சேர்ந்தவர்கள் யார்?
புதனும் சனியும் சேர்ந்த திருநங்கைகள். சார் அவங்கதான் கை தட்டுவாங்க. அவங்க கை ஐயா சூப்பருங்கய்யா. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஏன் கைத்தட்ட சொல்றேன்னு? புதனுக்குரிய நாம கிரகங்கள், ஜோதிடக்குரிய கிரகங்கள் புதனும் சனியும். நாம கை தட்டினா போதும். இப்பயும் ஒண்ணு கெட்டு போகல, எல்லாரும் தட்டிடுங்க ஒரு தட்டு. தட்டிடுவாங்கய்யா. அப்ப புதனும் கைத்து அவங்க கைத்தட்டினால சவுண்ட் வரும். நீங்க வேணா பாத்துருக்கீங்க, அந்த சவுண்ட் நம்மளால கொடுக்க முடியாது. ஆமாங்கய்யா, பயங்கர நல்ல ஒரு கிணீர்னு ஓசையா வருங்கய்யா அவங்க. அது யாருக்கு? நம்மளுக்கும் வரும். புதன் நட்சத்திரத்துல சனியோ, சனி நட்சத்திரத்துல புதனோ இருக்கிறவனும் கை தட்டினா அந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னா தாற்பயமான அந்த கிரக நிலை தான் உங்களுக்கு. ஆமாங்க. ஓகேங்க. அப்ப இதனோட தாக்கம் குறையுமாங்கய்யா அப்படி இருந்தாக்கா? கண்டிப்பா. என்னைக்குமே கை இப்படி தட்டினீங்கன்னா இதயத்தினுடைய நரம்புகள் இங்க இருக்கிறது இந்த இடத்துல. ஓ சரிங்கய்யா. அப்ப அந்த கை தட்டுறப்ப அந்த நரம்புகள் வேலை செய்யறப்ப, ரத்த ஓட்டங்கள் கொடுக்கறப்ப இதயத்தில் இருக்கிற இதய சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையும் வராது. சரிங்கய்யா. அது ஏன் இதயத்துக்கு மட்டும் இங்க கொடுத்துருக்குறாங்க? ஓசை அது சீக்கிரமா பண்றதுனால இல்லங்கய்யா, புதன் வந்து நரம்பு சம்பந்தமானது. நரம்புகள் கிளியர் ஆனதுன்னா நரம்பு கிளியர் ஆயிருக்கு. அங்க தட்டுறப்ப இதய பகுதி எந்த கிரகம் வேலை செய்யும்? இதய பகுதி சூரியன் வேலை செய்யும். சூரியன். இதயத்துக்கு யார்? குரு. இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு கிரகம் உச்சமாகக்கூடிய இடம், குரு உச்சமாகக்கூடிய இடம் என்ன? சொல்லுங்க. குரு கடகம் ஐயா. கடகம் ஐயா. கடகம். கடகத்தினுடைய உடல் பகுதி எது? இருதயமா? குரு உச்சமான எங்க கை வைப்பாரு? இதயத்துல கை வைப்பாரு. அதனாலதான் ஒரு கிரகம் உச்சமாக கூடாது. ஒரு கிரகத்தை சொல்லியாச்சு. 7 கிரகத்துல உச்சமாக இருக்கும். சூரியனுக்கு எல்லாத்திலும் சொல்லலாம். 7 கிரகங்கள் ஒரு கிரகம் உச்சமானால் என்னத்தை கொடுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்க வேணா எடுத்து பாருங்க. யார் யாருக்கு எல்லாம் குரு உச்சமாகுதோ அவர்களுக்கு இதயம் சம்பந்தப்பட்ட ஒரு நோய் வந்துடும். குரு 4ஆம் இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனை வரும். எந்த லக்னமான இருந்தாலும் சரி. சூரியன் உச்சமா அது சொல்லலாம், அது பின்னாடி வரலாங்க. இப்ப வந்து நான் ஏன் உச்சமாக கூடாது நீங்க கேட்கலாம். ஒரு கிரகம் உச்சமாகலாம்ல அப்படின்னு. உச்சமானால் ஒரு கிரகமும் உச்சமானால் பிரச்சனைக்குரிய ஒரு செயலை செய்துவிடும். அதனால வந்து நீ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் உச்சமாக கூடாது, நம்ம குழந்தைகளுக்கு ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. ஏதாவது ஒண்ணு வந்து தானங்க ஆகுது. ஏதாவது செவ்வாய் உச்சம் வந்துடுது. இப்ப அனுஷம் 4ஆம் பாதம் வர்க்கோத்தமத்துல வாங்க விருச்சிகத்திலே விழுவோம். அனுஷம் 4ஆம் பாதம் விருச்சிகத்திலே, அதான் எல்லாருடைய சனி இதனுடைய 4ஆம் பாதம் விருச்சிகத்துல அம்சத்துல விழுங்க. அதாவது நீங்க கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. பரணி 2 சரி, அஸ்வினி 1 இல்லையா? இப்ப புனர்பூசம் 4ஆம் பாதம் கடகத்துல வர்க்கோத்தமம். அப்ப வர்க்கோத்தமமான நட்சத்திரங்கள் எல்லாத்தையும் குறிச்சு வச்சுக்கோங்க. வர்க்கோத்தமம் எக்காரணத்தை கொண்டும் கடகத்திலேயோ விருச்சிகத்திலேயோ மீனத்திலேயோ இருக்கக்கூடாது. சரிங்கய்யா. இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கோங்க. என்ன வாங்கினாரு? ₹1 பாக்கியா? சரி, கொடுத்து விடாது காசு. பாலசுப்ரமணியா கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. பாலசுப்ரமணியா மியூட் பண்ணிக்கோங்க. போடுறேங்க.
அப்ப ஓகேங்கய்யா ஓகேங்க இருக்கும் ஒரு கிரகத்தினுடைய சந்தியில என்ன வேலை செய்யுது? என்னமா ஒரு நம்ம சொல்லுவோம் நட்சத்திர சந்தியில் கிரகங்கள் இருக்கக்கூடாது. அது இதுதான் உங்களுக்கு. அதே மாதிரிதான் திருப்பி நீங்க போட்டுக்காங்க. தொடர்ந்து இது பண்றத இந்த சப்ஜெக்ட் இதோட இந்த முதல் சப்ஜெக்ட முடிச்சுட்டு 2வது சப்ஜெக்டுக்கான ஐயா ஒரு சந்தேகம். நான் ஸ்ரீதரன் பேசுறேன். கேளுங்க. புரட்டாதி 4 மீனத்துல வந்தது போது என்னங்கய்யா? இப்ப பூரட்டாதி 4 பூரட்டாதியுடைய நட்சத்திரம் அது எப்படி 4க்கு அங்க வரும்? ஐயா யார் கேள்வி கேட்டீங்க? பூரட்டாதி 4 ஸ்ரீதர் ஐயாங்க. அம்சத்துல யார் வீட்டுல அங்க விடுவது? சந்திரன் வீட்டில் சந்திரன் 4 அவர் மீன வீடுன்னு சொன்னார். அதான் கேட்டேன், டவுட்டா இருக்குதுன்னு. அதான் சந்திரன் வீட்டுல கடத்துல தாங்கய்யா. கடகத்துல வருமா? இப்ப பூரட்டாதி 4ங்கிறப்ப அந்த பூரட்டாதி 4 யார் வீட்டுல இருக்குது? மீன வீட்டுல இருக்கிறதுனா நீங்க அதை வச்சுதான் கேட்டிருப்பீங்க போல இருக்கு. சரி ரைட். அந்த இடத்துக்கு அது 5ஆம் இடமா வருமா? ஆமாங்க சார். ஆமா. அந்த 5ஆம் இடம் அந்த குழந்தைகள் மூலமாக இருக்கிற அந்த பிரச்சனையை அவங்க சந்திச்சாகணும். பூரட்டாதி 4ல பிறந்தா குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அந்த பிரச்சனையை சந்திச்சே ஆகணும். இதெல்லாம் நீங்க கேட்கிற கேள்விக்கு அப்படியே டக்கு டக்குன்னு வந்துட்டே இருக்குது. எதுவுமே கிடையாது. அதே மாதிரி ஐயா விசாகம் 4ஆம் பாதத்துக்கு எல்லாம் சொன்னீங்க. அது எப்படி நிவர்த்தி ஏதாவது இருக்குங்க ஐயா? கண்டிப்பா விசாகம் 4ங்கிறப்ப அந்த விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், குருவுடைய 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க, தாய் அதாவது அந்த கடகத்தில் விழுகிறது அந்த தாய்க்கு உண்டானது. தாயிடம் சண்டை போடக்கூடாது. சண்டை போடக்கூடாது. மனைவியிடம், குறிப்பாக மனைவியிடமும் சண்டை போடக்கூடாது. ஏன்னா சந்திரன் வீடு, இது சுக்கிரன் வீடு. 2 இடத்துலயுமே சண்டை போடக்கூடாது. சண்டை போட்டீங்கன்னாவே பிரிஞ்சு போயிடுவாங்க. முருகன் மாதிரி பிரிஞ்சு போயிடுவாங்க. அதனால சண்டை போடாது நல்லது. முருகன் கோயிலுக்கு அடிக்கடி போங்க. விசாக 4க்குரிய கடகத்துக்கு உண்டான கடலோரத்தில் இருக்கும் முருகன் கோயிலுக்கு சென்று வந்தே ஆக வேண்டும். சரவணபாபு ஜோதிடத்தின் ஆராய்ச்சியினுடைய தர்மகத்தாவே அவர் தான். அவரை போய் தரிசனம் அவர்களா கூட உங்க குருநாதர் தரிசனம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு மாசம் பௌர்ணமியும் அவர் அங்கதான் இருக்கிறார். குருநாதர் இப்ப இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கு. அந்த இடத்துல குரு உச்சமாகிற இடம். குருநாதரையும் வணங்கணும். அப்ப கடகத்துக்குள்ள இருந்தாவே குரு உச்சமாகிற இடம் அப்படிங்கிறது. நல்லது நல்லது. உங்க குருநாதருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது வேற 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 என்ன வேற யாராவது கேளுங்க. இருக்கிறீங்க கேள்வி. நான் என்ன நினைச்சேன், இவ்வளவு பேர் கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்றது அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தேன். ஆனா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க ஐயா கிட்ட கேள்வி கேட்கறவங்க, ஐயா கிட்ட கேள்விகள் கேட்கறவங்க தாராளமா கேள்வி கேளுங்க. இப்ப கேள்விகளுக்கு உண்டான நேரம் இந்த நேரம். ஏன்னா ஒரு செகண்ட்ல உங்களுக்கு கேள்விக்கான பதில் கிடைக்கும். ஒரு செகண்ட் கூட தாமதிக்க முடியாது. நான் அந்த அளவுக்கு கொண்டாந்துட்டே இருப்பேன். இப்ப கேட்டை 4ன்னு கேட்டாங்க. கேட்டை 4 எங்க வீட்டுல எந்த வீட்டுல விழுகும்? மீனம் வீட்டில் வரும். அப்ப அந்த மீன வீட்டினுடைய கேட்டை 4 கேட்டைங்கிற செயல்பாடுகள், கேட்டை 4னுடைய செயல்பாடுகள் என்ன அப்படின்னா, இந்த பெண்களால் அவமானப்படுவது கேட்டை 4னுடைய மிகப்பெரிய தாற்பயம். அது கேட்டை 4ல பிறந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெண், மனைவி ஆகட்டும், வீட்டிலே ஆகட்டும், இல்ல இருக்கும் அத்தை, இவங்க எல்லாம் ஒரு பிரச்சனைக்குரியவங்களா தான் இருப்பாங்க. பிரச்சனைகளை அவமானப்படுத்துவாங்க. உத்திராடம் 3க்கு ஐயா நீங்க 4க்கு மட்டும்தான் கேள்வி. 3க்குன்னு போனா அது வேற மாதிரி வந்துடும். சரிங்க ஓகே நன்றிங்க. நீங்க அந்த சந்தி மட்டும் எடுத்துக்கோங்க. சந்திங்கிறது 4ஆம் பாதம். சரிங்க ஓகே ஓகே. இல்லைன்னா 108 1 இந்த 2க்குள்ள கேளுங்க. சரிங்க உங்களுக்கு. ஏன்னா இது நிவர்த்தி பண்ணாதான் வீட்டுல இருக்க. ஏன் பெண்கள்னு சொல்றீங்க? வீட்டுல பெண்களால அவமானம் சொன்னீங்களா கேட்ட 4க்கு? அப்ப கேட்டையினுடைய வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணுமா? இப்ப கேட்டையினுடைய வரலாறு என்னன்னா, இந்திரன் பெண்ணால் அவமானப்பட்டான். இந்திரன் கெட்டது பெண்ணாலே. புரிஞ்சுதாமா?
அவ்வாறு பாருங்க. அதாவது கேட்டா அந்த இது இருக்கிறப்ப அங்கே புதன் நீசமாகக்கூடிய இடம், சுக்கிரன் உச்சமாகக்கூடிய இடம். அதை வைத்துக் கொண்டுதான் சொல்ல வேண்டும் அங்க எந்த கிரகங்கள் இருக்கிறது அப்படின்னு. இங்க 2 சேர்ற இடம் என்ன இடம்? யார் யார் வராங்க சொல்லுங்கம்மா. கேட்டை 4 புதன், மூலம் 1 புதனு, மூலம் ஒண்ணு புதனும் கேதுவும். கேதுங்கய்யா. புதன் கேது இணைவு என்ன நடக்கும்? சுக்கிரன் கூட வந்தா புதனும் சுக்கிரனும் காதல் சார் முறிவு வருமே. காதல் வரும். மன முறிவு, குழந்தை அதாவது மனைவியினால் பிரச்சனை, மன முறிவு. இதனாலதான் சொல்றேன், மனைவியுடனோ அல்லது பெண்களாலோ ஏதோ ஒரு பிரச்சனை உண்டு. அப்ப மனைவினால பிரச்சனை வருதுன்னா இன்னொரு பெண் வராதனாலதான் இன்னொரு, ஏன்னா சுக்கிரன் உச்சமானா இன்னொரு பெண் கூட வருவான். இதனால் மனைவியிடம் தொந்தரவு. ஒவ்வொரு சந்தியிலும் ஒரு பிரச்சனை சார்ந்தா நட்சத்திர சந்திங்கிறது பேரு உங்களுக்கு. ஒவ்வொரு பிரச்சனையும் அங்கே சந்திக்கும். ஓகே, வேற நாளை பத்தி கேளுங்க. ஏன்னா உங்களுக்கு அதிகமாக 4 கம்மியா பேர் தான் இருப்பீங்க. ஐயா தெளிவா கேளுங்க, டக்கு டக்குன்னு ஃபுல்லா கேள்வி கேட்டு அப்புறம் மியூட் போடுங்க. இப்ப ஐயா கேட்ட கேள்வி தெரியல, தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா அதுக்கு எடுத்து கொடுங்க யாராச்சும். பூராடம் 4 சார். பூராடம் பூராடம் 4. அப்ப பூராடம் 4 அம்சத்துல எங்க விழுகும்? விருச்சிகத்துல. இப்ப ஏற்கனவே விருச்சிகம் காலபுருஷனுக்கு எத்தனை இடம்? 8வது இடங்கய்யா. காலபுருஷனுக்கு 8 ஒரு பிரச்சனைக்குரியதா வந்துருச்சு. பூராடம் 4ம் அடுத்த நட்சத்திரமான உத்திராடம் 1. இப்ப யார் யார் இளைஞராங்க? சுக்கிரனுங்கய்யா. சூரியன் சுக்கிரன் யாரு? இப்ப பஸ் வந்தோடனே பரணி பாரதி அவர்கள் எடுக்கக்கூடிய சப்ஜெக்ட் தான். சூரியனுக்கு வேதகன் யாரு? சுக்கிரன் தாங்கய்யா. இப்ப 2 பேரும் இணைந்து செயல்பட்டு 8ஆம் பாவத்துல தொடர்பு இருக்குது. விருச்சிக தொடர்பு 8ஆம் பாவம்னு எடுக்க வேண்டாம், விருச்சிக தொடர்பு இருக்குது. விருச்சிகம்னாவே என்ன அர்த்தம்? என்ன நீர்? அது நீர் ராசியில என்ன ராசியா வரும்? என்ன நீரா வரும்? அது குட்டை நீர். குட்டை சாக்கடை நீர் தேங்கி நிற்பது. அப்ப அந்த வேதகன் அனைவரும் அங்கே போய் நின்று பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும். அப்ப சுக்கிரன்கிறது தந்தை, சுக்கிரன்கிறது மனைவி அல்லது பெண்கள், சூரியன்கிறது தந்தை இல்லைன்னா தலைமை காரகத்துவம். ஏதோ ஒரு தலைமை பொறுப்பு இருக்கிறதுக்கோ அல்லது உங்களுக்கு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கோ ஒரு பெண் அங்கே ஒரு பிரச்சனைக்குரியவர்களாக இருப்பாள். புரிஞ்சுதுங்களா? இப்ப எப்படி எடுத்தேன்னு கிரக காரகத்துவம், நட்சத்திர காரகத்துவம், இதை மட்டும் கொண்டு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். அவ்வளவுதான் ஐயா. சித்திரை 4ங்கய்யா. சரிங்க சார். சித்திரை 4 அம்சத்தில் எங்கே விழுகும்? விருச்சிக வீட்டுல விழுகுதா? ஆமாங்கய்யா. அப்ப சித்திரை 4ங்கிறது யார் வீடு? துலாம் வீடு, விருச்சிக வீடு. சித்திரைக்கு அடுத்த நட்சத்திரம் என்ன? செவ்வாய்க்கு அடுத்ததாக வரக்கூடியது சுவாதி 1. ராகுடைய செவ்வாய் ராகுடைய சேருகிறது எந்த இடத்துல? 7ஆம் இடத்துல. 7ஆம் இடத்துல சேருங்க. அப்ப மனைவியினால் ஒரு பிரச்சனை அல்லது மனைவியினால் ஒரு விபத்துக்குண்டான ஒரு செயல்பாடுகள் நடக்கும். அப்ப சித்திரை 4ங்கிறது ஏறக்குரிய பெரிய வாகனங்கள், 6 சக்கர வாகனங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் குறிக்கக்கூடியது சித்திரை 4. சரிங்க. அப்ப பஸ்ல போறப்ப கேர்ஃபுல்லா போங்க மனைவியை கூட்டிக்கிட்டு. சரிங்க. ஏன்னா 8ஆம் இட தொடர்பும் வந்துருது, விருச்சிக தொடர்பும் வருது. மனைவியை கூட்டிக்கிட்டு போறப்ப அந்த 8 சக்கரம் 10 சக்கரம் பெரிய மகிழ்வுந்துக்கு மேல இருக்கிற பஸ் இதெல்லாம் அந்த சித்திரை 4. அப்ப நீங்க அவங்களை கூட்டு போறப்ப கேர்ஃபுல்லா. உங்களுக்கு என்ன பெரிய நீங்க நினைக்கிறப்பெல்லாம் கிடையாது. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறப்ப அந்த 20 பஸ் வரும்.
திரும்ப திரும்ப 10 பஸ் வரும். சரிங்க. ஊர் போகிறதுக்காக நீங்களும் ஒய்ஃபும் போய் நின்னீங்கன்னா பஸ்ஸே வராது. ஓ சரிங்க சரிங்க. இந்த மாதிரி அனுபவப்பட்டிருக்கிறீங்களா? ஐயா இல்லைங்கய்யா. ஒரு ஊருக்கு போறதுக்காக எதாச்சும் நின்னுட்டு இருப்பீங்க. அந்த ஊருக்கு 10 பஸ் போயிட்டு இருக்கும். ஆனா நீங்க போக மாட்டீங்க. ஆனா அந்த ஊர் போறதுக்காக வந்து நிப்பீங்க. ஒரு பஸ் கூட வராது. ஐயா நான் மட்டும் அந்த மாதிரி அவஸ்தைப்பட்டிருக்கேங்கய்யா. வரும். கண்டிப்பா மனைவி கூட்டி போனாலும் உங்களுக்கு வரும். அந்த சித்திரை நாளுக்கு இருக்குண்டான உங்களுக்கு. சரிங்க. இந்த அவஸ்தையெல்லாம் பட்டுருவீங்க. ஜெனரலா சித்திரை நாளுக்கு போடுவீங்க. மனைவி கூட்டிட்டு போனா இன்னும் அதிகமா போடுவீங்க. ஆக்சுவலி இது என்னோட நஷ்டம் இல்லைங்க, அண்ணனோடதுங்கய்யா. எங்க அண்ணாவோட நஷ்டம். அவங்க அண்ணனுடைய மனைவியும் அவரும் பஸ் ஸ்டாண்ட்ல ஏதோ ஒரு பிரச்சனை சந்திச்சுட்டே இருப்பாங்க. பஸ் நிக்கிற இடத்துல. சரிங்க. நல்லா இருக்காது. பஸ் ஸ்டாண்ட பாக்குறப்ப கேட்டு பாருங்க. அவங்க கிட்ட அந்த அனுபவத்தை பார்த்திருப்பாங்க. சரிங்க. நன்றிங்க. ஓகே. வேற. வணக்கம் ஐயா. இதுவே போல மிருகசீரிஷம் 4ல இருந்தா எப்படி ஐயா இருக்கும்? இப்பதான் மிருகசீர நாளை பத்தி உங்களுக்கு தெளிவா சொல்லிட்டேன். மிருகசீர நாள் அம்சத்துக்கு எங்க விழுகும் சார்? உத்திரம் 4 சார். சரி, இப்ப முதல்ல அந்த மிருகசீர நாளுன்னு கேட்டாரு. எங்க விழுங்க ஐயா? சொல்லுங்க, நீங்களா சொல்லுங்க. உங்ககிட்ட இருந்து பதில எதிர்பார்க்கிறேன். அது மிருகசீரிஷம் 4 வந்து அம்சத்தில் யார் கடக வீட்டில் இருக்கும்? கடகம். புரியுதுங்களா? கடகம். தெளிவா நீங்க இந்த பாதசாரம் நட்சத்திரம்னு எடுக்கிறப்ப பாதசாரம் எடுத்து அம்சத்தில் எந்த வீட்டுல ஒன்னும் ஒரு செகண்ட் கூட டைம் கட் கூடாது. ஒரு செகண்ட் கூட இருக்கக்கூடாது உங்களுக்கு. அந்த அளவுக்கு நீங்க வந்து அந்த பாதசாரம் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னாவே ஒரு கிரேட் ஜோசியர் ஆயிடலாம். 5 செகண்ட் மிருகசீர 4னாவே கடகத்துல தான் இருக்கணும். இவர்களுக்கு என்ன அப்படின்னா 4 புதனுடைய வீடு, இங்க விருச்சிகம். சாரி, மிருகசீடம் 4 அம்சத்தில் விருச்சகம். இது ஏன் இவ்வளவு தவறு நடக்குது அப்படின்னா, மிருகசீரத்தில் பிறந்தவர் சந்திரன். நான் சந்திரன் வீடுலாம் நினைச்சிட்டு இருந்தேன். ஓகே, மன்னிக்கவும். அந்த மிருகசீர 4ங்கிற இடத்துல கூட உங்களுக்கு பாரு விருச்சிகத்துல தான் விழுகும். அந்த இடத்துக்கு அது அப்புறமா வரும். பாத்திருக்கீங்களா? மிருகசீடம் நட்சத்திரம் 4ஆம் பாதம் நிக்கிறது அம்சத்துல 6ஆம் இடத்துல தான் விழுகும். அப்ப 6ஆம் இடத்தினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும்? எதிரி வழக்கு வருமா? செவ்வாய் கூட இருக்கிறாரு, எப்படி இருக்கும்? கைகலப்பு சண்டை அந்த அளவு வரும். மிருகசீடம் 4ஆம் பாதத்துல பிறந்தனா இதெல்லாம் நடக்கும். ஐயா, நீ சொல்றது எல்லாமே எனக்கு தெரியும் நான் சொல்லல. என்னுடைய தவறுகள் நீங்களும் திருத்தப்படலாம். ஏன்னா நான் ஃப்ளோல வரது வந்து சொல்லிட்டே இருக்கேன். நான் எந்த பேப்பரும் கையில வச்சுக்கல. நான் பாடல எதிர இருக்கிறது சொல்லிட்டு வரேன். புத்தகம் பார்க்கல, பேப்பர் பார்க்கல. வந்து உட்காந்து 1 செகண்ட்ல அது பாட்டுல வந்துகிட்டே இருக்கும். வேற யார் கேட்டீங்க? இந்த அன்பு கொஞ்சம் அப்படியே அவங்க மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, வேற யாராச்சும் கேக்குறீங்களா? உத்திரம் 4 சார். உத்திரம் 4. உத்திரம் 4 அம்சத்தில் யார் வீட்டில் விழுகுது? இதுல மீனத்துல வரும். மீனம் 4ஆம் பாதத்துக்கு அம்ச வீட்டில் யார் வீட்டுல? மீன வீட்டுல விழுகும். இந்த மீன வீடு இவர்களுக்கு என்னவா வரும்? இந்த பாவத்திற்கு அந்த மீன வீடு எந்த பாவமா வரும்னு சொல்லுங்க. 7ஆம் பாவமா வருமா? அதாவது பாதகஸ்தானமா வரும் சார். பாதகஸ்தானம் 7ஆம் இடம். 7ஆம் இடம் பாதகஸ்தானமா வரும். அப்ப என்ன நடக்கும்னு சொல்லுங்க. கலத்திரம் பாதிக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உத்திரம் 4ங்கிறப்ப எதையுமே வெளுத்ததெல்லாம் பால் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கிருந்து ஒருத்த வருவான். ஏன்னா அந்த இடத்துக்கு அது 10ஆம் அந்த அதிபதி 10ஆம் அதிபதியாவும் அவரே தான் வருவார். அங்கிருந்து எவனோ வருவான். ஐயா, உங்ககிட்ட இவ்வளவு காசு இருக்குது இல்ல, நம்ம அப்படியே இது பண்ணோம்னு வைங்க. இந்த அமெரிக்காவில ஒரு கனடான்னு ஒரு இடம் இருக்குது. அதை அப்படியே ஸ்கொயரா பேத்துட்டு வந்து இந்தியாவில இந்த இடத்துல வச்சிருந்தா சூப்பரா இருக்குங்க அப்படிமா. ஓ, அப்படிலாம் செய்யலாமா அப்படின்னு நினைச்சிட்டு சரி இருக்கிற காசெல்லாம் கொடுத்துருவான்.
கொடுத்துட்டு ஏமாறக்கூடிய தன்மை அங்கே வந்துடும். அதாவது இதுதான் அந்த இடத்துல 7ஆம் பாவம் வேலை செய்யற இடம். தொழில் கூட்டாளினால பிரச்சனை வரும் அப்படிதானங்க சார்? பினான்சியல் தொழில் கூட்டாளினால் பிரச்சனை வரும். என் வகுப்புல இருக்க 2-3 பேர் இருப்பீங்களா இருக்குது. என் வகுப்புல வந்து போட்டிருந்தேன், அந்த மீனத்துல லக்னம் போட்டு சிம்மத்துல செவ்வாய் மட்டும் போட்டேன். மீன லக்னமா போட்டு சிம்மத்துல செவ்வாய் மட்டும் ஒரு வார்த்தை போட்டுட்டு 10 பக்கம் எழுதணும். அப்ப அந்த அளவுக்கு அந்த கிரக நிலை, அந்த செயல்பாடுகள் இங்கேயே நீங்க சொன்னது அதே மாதிரிதான் வரும். இங்கேயும் அதேதான். அன்னைக்கே மறுபடியும் அவங்க கிட்ட சொல்லியிருந்தேன். அந்த அதே நேர் ஆப்போசிட் லக்னமா போட்டு கன்னி லக்னமாக போட்டு அதற்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரனை போட்டா அதுவும் ஒரு 50 பக்கம் எழுதலாம். போட்டு நீங்க இப்படி போட்டு பழகுனீங்கனால் மட்டும்தான் நீங்க ஜோதிடராக முடியும். எடுத்தோடனே குருமார்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னா இன்னைக்கு எல்லாமே குருமார்கள் சொல்லி கொடுத்துருவாங்க, நாம பெரிய ஆள் ஆயிடலாம் அப்படிங்கிறது இருக்குது. உழைத்தால் மட்டும், தேடினால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது. நாங்கள் கொடுப்பது வழிகாட்டி மட்டும்தான். அந்த இடத்தில் வழியை சென்று அடைவது உங்களுடைய திறமை. ஓகே, இதுல வேற என்ன சந்தேகம்? சார் தாக்ஷாயினி சார், சொல்லுங்க. கௌரி அம்மா கேட்ட மாதிரி அந்த நட்சத்திர சந்தியும் ஒரு சில கிரகங்களுக்கு புஷ்கரம் வரும் இல்லைங்களா? அப்ப அது புஷ்கரம் செயல்படுமா, நட்சத்திர சந்தி செயல்படுமா? அந்த டவுட் தாங்க ஐயா. நட்சத்திர சந்தி செயல்படும். புஷ்கர நவாம்சத்தில் விதி விலக்குன்னு சொல்லி ஒண்ணு இருக்குது, அது நீங்க படிக்கவே இல்லை. புஷ்கர நவாம்சத்தில் நட்சத்திர சந்தி வந்தால் அந்த புஷ்கர நவாம்சம் வேலை செய்யாதுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது, அது நீங்க யாரும் படிக்கிறது இல்லை. விதியை மட்டும் படிச்சுட்டு போயிடுறீங்க. விதி விலக்குன்னு ஒண்ணு இருக்குது, அதை யாரும் படிக்கிறது இல்லை. அதை நீங்க படிங்க, செயல்படுத்துங்க. அங்கதான் இருக்குது. படிச்சு புஷ்கர நவாம்சத்தை சொல்லி கொடுத்தவங்க இருக்கிறாங்க. புஷ்கர நவாம்சம் விதி விலக்கு என்னன்னு சொல்லுவாங்க, யாராச்சும் இருக்காங்களா? அதைத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு பகுதி சொல்றப்ப அதை முழுவதும் சொல்லிட்டு நீங்க அதுல இருந்து வெளியே வந்தீங்கன்னா தான் தப்பிப்பீங்க, இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல போய் நின்னுக்குவீங்க. ஏதோ ஒரு இடத்துல வந்து இது வேலை செய்ய புஷ்கர நவாம்சம் தானே இருக்குது, புனர்பூச நாள்ல புஷ்கர நவாம்சம் தான் இருக்குது, வேலையே செய்யாது. காரணம் என்ன அப்படின்னா, குருவும் அடுத்த நட்சத்திரமான எந்தெந்த நட்சத்திரம் இணையுதுங்க? புஷ்கரம் புனர்பூசத்துல எந்த 2 கிரகங்கள் இணையுது? குருவும் சனியும் இணையுது சார். குருவும் சனியும் இணையுது. இப்பதான் குரு சனிக்கு ஒரு விளக்கமே கொடுத்தேன். குருவும் சனியும் இணையும். அப்ப அந்த குரு சனி இணைவு நடந்தா என்னென்ன நடக்குங்கிறது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். அப்ப 9, 10, 11, 12 புஷ்கர நவாம்சத்துல சனி உக்காந்தாலும், புஷ்கர நவாம்சத்துல குரு உக்காந்தாலும் அந்த இடத்துல அந்த நான் வந்து சுயசாரம் பெற்று உக்காந்து இருக்குது, சுயசாரம் பெற்று வர்க்கோத்தமாய் உக்காந்து இருக்குது அப்படின்னு குருவை சொல்லுவீங்க. ஆனா அங்க குரு 9, 12 வேலை செஞ்சிட்டு இருக்கோம். வெளிநாடு தொடர்புல வெளிநாடு போய் படிச்சானா மட்டும்தான் தப்பிப்பான், இல்லைன்னா தப்பிக்கவே முடியாது. வெளிநாடு தொடர்போட இருக்கங்காட்டின்தான் அவங்க வெளிநாடு தொடர்புங்கிறது இருக்கிறதுனால வெளிநாடு போறதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒரு ஜாதகம் வெளிநாடு போனாங்கன்னா என்ன யோகத்துல இருக்கும், அது யாருக்காச்சும் தெரியுமா? பரதேசி யோகம் ஐயா. யோகம் இருக்கு. என்ன யோகம் சார்? ஒரு ஜாதகர் வெளிநாட்டில் சென்று வெளிநாடு செல்கிறார் என்றால் என்ன யோகமா இருக்கணும் அவனுக்கு? யோகம்னு ஒரு யோகம், பரதேசி யோகம்னு வரும். அப்ப அந்த யோகத்துக்குள்ள போனாங்கன்னா தான் வெளிநாடு போக முடியும். யோகம் இல்லைன்னா யாரும் வெளிநாட்டு போக முடியாது. எவ்வளவு காசு எவ்வளவு பணம் வெளிநாட்டு தொடர்பு இருந்தா கூட போக முடியாது. இன்னைக்கும் வெளிநாட்டுலதான் அவங்க பிள்ளைங்க எல்லாமே வெளிநாட்டு தான் இருக்காங்க, இவன் மட்டும் போக முடியாது. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா இவன் ஜாதகத்துல இல்லை. அப்ப தொடர்ந்து நம்ம இருக்கும் இந்த மாதிரி படிச்சுட்டு வந்தாதான் நம்ம எதையும் செய்ய முடியும். ஓகே, அடுத்து கேளுங்க. ஒருத்தர் கேட்கல, ஒரு சிறப்பு.
இவ்வளவு நேரம் நம்முடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்காகவும் பரணி அஸ்ட்ரோவேல் யூடியூப் சேனலுக்காகவும் அவருடைய பொன்னான நேரத்தை நம்மளுடைய சரவணபவ ஜோதிட அறிவாலயத்திற்கு வழங்கிய யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய டைட்டிலுக்கு சொந்தக்காரரான நம்ம உயர்திரு அண்ணன் பாலமுருகன் ஐயா அவர்களை நம்ம வாழ்த்தி இந்த நிகழ்வுக்கு வந்ததுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து நம்ம யார் இந்த வார ஜோதிட வல்லுனர் அப்படிங்கக்கூடிய அடுத்த வாரம் இதே நேரம் ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு சந்திப்போம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தர்மத்தின் வழி செல்ல செல்ல கர்மத்தின் வழி குறையும் அப்படிங்கக்கூடிய அற்புதமான தகவலோடு மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். யார் இந்த வார ஜோதிட வல்லுநரோட நிகழ்ச்சியோடு. அனைவருக்கும் வணக்கம், அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஓகே ஓகே. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? குருநாதர் வணக்கங்கள்.